ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிக்சல் போயம்ஸ். ஒரு ஊரில் ஒரு ஃபார்மர் இருக்கார். அவர்கிட்ட வந்து பெரிய லேர்ன் இருக்குது அக்ரிகல்ச்சர் பண்ண. ஆனால் அவர் வந்து மற்ற ஃபார்மர்ஸோட அதிகமாக ஏர்ன் பண்ண முடியல. எப்படின்னா அவர் கரெக்டாக அவர் வேலையை தான் பார்க்குறாரு. எப்படின்னா கரெக்டான நேரத்தில் தண்ணி பாய்ச்சுறது, கரெக்டான நேரத்தில் நடுறது, இந்த மாதிரி அவர் வேலையை அவர் கரெக்டாக தான் பார்க்குறாரு. பட் என்னென்னா மற்ற ஃபார்மர்ஸோட அவரால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியல. இந்த மாதிரி இவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதாச்சியாக அவர் தாத்தா பார்க்குறாரு. அவரோட கிராண்ட் ஃபாதர் வந்து பார்க்குறாரு. அவர் என்னடா ஊரில் நல்லா இடம் வச்சுருக்க, எப்படி விவசாயம்லாம் போகுது அப்படின்னு கேட்குறப்போ இவர் சொல்கிறார், என்னத்தை விவசாயம் போகுது, எல்லா பயிரும் கருகி போயிடுது, நான் என்ன பண்ணுறது, வருமானமும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா பயிரெலாம் கருகி போகுதுன்னு கேட்டால் வெயிலெலாம் அதிகமாக இருக்குது, அதனால் இப்போ பயிரெலாம் கருகி போச்சு, வருமானமும் போச்சு. சரி நடுவோன்னு பார்த்தா நடுறதுக்கு வந்து வச்சிருந்த விதையெல்லாம் குருவி தின்னுட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு. இவர் எலாபரேட் பண்ண அவர் டக்குன்னு நிப்பாட்டிட்டு அவர் சொல்கிறார், ஏன்னா நடுற பயிரை வந்து குருவி சாப்பிட்டு போச்சுன்னு சொல்லியே, அந்த பயிரை உனக்கு வந்து கரெக்டான இடத்துல வைக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி வெயில்னால பயிரெலாம் கருகி போச்சு அப்படின்னு சொல்லியே, வெயில் போக அந்த பயிருக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து நிழல் கொடுத்தியா, இல்லை கரெக்டாக தண்ணி பாய்ச்சி இடத்த வந்து வறண்டு போகாமல் நீ பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, அந்த ஃபார்மருக்கு புரியுது, ஓகே நாம் வந்து இத்தனை நாள் வந்து அதை வந்து ப்ளேம் பண்ணி இருந்திருக்கோம், எதுக்கெடுத்தாலும் அதே குற்ற சொல்லி இருந்திருக்கோம். நாம் வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம வேலையை வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு பார்த்துருந்தா நம்ம வந்து நல்ல இன்கம் பார்த்துருக்கலாம், இன்னும் பெரிய லேண்டாக மாற்றிருக்கலாம், நிறையா விவசாயம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு அப்போ தான் அவருக்கு தோணுது. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்த பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வரலன்னா நம்ம வந்து இதனால தான் அப்படின்னு ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம் நான் கரெக்டாக பண்ணலை, அதனால தான் இது நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். மற்றதை ப்ளேம் பண்ணியே நம்ம வாழ பழகிட்டோம். இந்த விஷயத்தை மாற்றினா மட்டும்தான் லைஃப் மாறும். இந்த விஷயத்தை மாற்றினா மட்டும்தான் உங்கள் ஹார்ட் ஒர்க்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதர்வைஸ் யூ கான்ட் கெட் எனி ப்ராஃபிட் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க். ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன். தேங்க்யூ. பி சில் அண்ட் பாசிட்டிவ்.